ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن ينال التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين وشاكرين والحمد لله رب العالمين. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்ல நாயகன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது, சொந்தமானது. மேலும் குறிப்பாக மக்கத்து ரோஜாவாம் மதீனத்து ராஜாவாம் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வருகை தந்திருக்கின்ற இனி வரக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் இன்றென்று மௌத்து வரைக்கும் நீடிக்கட்டுமாக. நாம் செய்த தவறுகளை, தப்புகளை அல்லாஹ் மறைத்து மன்னிப்பானாக. அந்த துவாவோடு இன்னைக்கு எடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தியாகத்தின் பேரொளி குர்பானி. நாம் எல்லாம் அறிந்திருப்போம், குர்பானி என்பது சாதாரணமான சடங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்துக்குரிய சகோதரர்களே, காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஆனா சில வரலாறுகள் மற்றும் ஈரம் காயாமல் நம் இதயங்களில் அப்படியே தங்கியிருக்கின்றன. அந்த வரலாறில் ஒன்றுதான் நாம் இன்று குர்பானியை பற்றி பேச போகின்றோம். குர்பானி என்றால் ஏதோ ஒரு குர்பானி வாங்கி அறுப்பது மட்டுமல்ல. குர்பானி என்ற சொல்லுக்கு அரபி மொழியில் நெருக்கம் என்று பொருள். அந்த இறைவனை எந்த அளவுக்கு நெருங்க போகிறோம் என்பது நாம் உரசி பார்க்கும் ஒரு பரீட்சைதான் இந்த குர்பானி. உன்னத வணக்கம். இரண்டாவதாக வரலாற்றில் ஆழம். ஒரு தகப்பனின் கனவும் மகனின் ஈமானும். இன்றைக்கு நாம் ஒரு ஆட்டை தேடி சந்தைக்கு போகிறோம். ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தகப்பன் தன் மகனை தேடி போகிறான். அவர் வேறு யாரும் இல்லை, இறைவனின் நேசன், இறைவனின் அருளை பெற்றக்கூடிய கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வயதான காலத்தில் அல்லாஹ்விடம் கையேந்தி பெற்றெடுத்த பிள்ளைதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த பிள்ளையை பெற்றெடுத்து வயது எட்டிய போது அல்லாஹ் ஒரு கனவில் மூலம் கனவு காண்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிமே, உனக்கு மிகவும் பிடித்ததை எனக்கு பலியிடு என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவு வருகிறது. அல்லாஹ் இஸ்ஸத்து சுப்ஹானஹு வ தஆலா 37வது அத்தியாயம் 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தந்தையே, உங்களுக்கு என்னை கட்டளையிடப்பட்டதோ அதை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்னை நீங்கள் பொறுமையாளர்களின் ஒருவராக காண்பீர்கள் என்பதாக அல்லாஹ் இஸ்ஸத்து சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். பினாபள்ளத்தில் அந்த தியாகம் நடந்தபோது வானவர்கள் அதிர்ந்து போனார்கள். கத்தி கழுத்தில் இறங்கியது, ஆனால் அறுக்கவில்லை. அங்கே அறுக்கப்பட்டது ஆசை மட்டுமல்ல, அங்கே அறுக்கப்பட்டது சுயநலம். அல்லாஹ்வுக்கு தேவை அந்த உயிர் இல்ல, அந்த தந்தையின் அசைக்க முடியாத நம்பிக்கைதான். உடனே ஒரு ஆடு சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டது.
இதுதான் குர்பானியின் ஆதி வரலாறு. இது ஒரு குடும்பம் அல்லாஹ்வுக்கு தன் அப்படியே அர்ப்பணித்த கதைதான் வரலாற்றில் அசைக்க முடியாத ஒரு வரலாறாக இருக்கின்றது. குர்பானியின் தத்துவமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் எப்படி இருந்தது என்பதை குறித்து சில தகவல்கள் உங்களோடு. சஹாபாக்கள் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள், யா ரசூல் அல்லாஹ், இந்த குர்பானி என்றால் என்ன என்பதாக சஹாபாக்கள் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பதிலளித்தார்கள், இது உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழிமுறை சுன்னத். மீண்டும் சஹாபாக்கள் கேட்டார்கள், இதில் எங்களுக்கு என்ன நன்மை இருக்கின்றது என்பதாக கேட்டார்கள். திரும்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், அந்த பிராணியின் ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை உண்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு ஆட்டின் உடலில் எத்தனை கோடி ரோமங்கள் இருக்கும் என்பதையும் அதை நன்மைகளாக மாற வேண்டும் என்றால் அந்த அறுப்பு அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்க வேண்டும் என்பது நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்காக மட்டும் அந்த குர்பானி கொடுக்க வேண்டும் என்பது உள்ளத்தில் பதிய வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. யாருக்காகவோ பயந்து கொண்டோ அல்லது ஊர் நம்மளை கேவலமாக பேசும் என்பதற்காகவோ குர்பானியை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாலாவதாக, சட்டத்திட்டங்கள் தெளிவாக விளக்கம். இப்போது இதனுடைய சட்டங்களை நாம் சற்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது விளையாட்டு மட்டுமல்ல, ஒரு வணக்கம். நிபந்தனை, அல்லாஹ் இஸ்ஸத்து சுப்ஹானஹு வ தஆலா 5வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ் அஞ்சுபவரிடமிருந்தே அமல்கள் ஏற்றுக்கொள்வான் என்பதாக குர்ஆனில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யாருக்கு கடமை என்பதை நாம் இங்கே தெளிவாக காணலாம். வசதியுள்ள ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் குர்பானி வாஜிப், கடமையாக இருக்கின்றது. பெருநாள் அன்னைக்கு உங்ககிட்ட தேவையான செலவுகள் போக உபரி செலவு இருந்தால் நீங்கள் கட்டாயமாக குர்பானி கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது. இரண்டாவதாக, பிராணியின் தகுதி. கண்ணு தெரியாத, கால் ஊனமான, காது அருந்த அல்லது சத்து குறைபாடு இருக்கின்ற பிராணிகளை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிப்பாட்டாதீர்கள் என்பதாக தெளிவாக சொல்லப்படுகின்றது. ஒரு பிராணியை, விலை கம்மியாக இருக்கக்கூடிய பிராணியை நீங்கள் அறுக்காதீர்கள், நோய் நொடி இல்லாத பிராணிகளை அறுக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது. நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதை மிக சிறந்ததாக கொடுக்கின்றீர்களோ அதுவே உங்களை காப்பாற்றும் என்பதாக நமக்கு இஸ்லாம் மார்க்கம் தெளிவாக வலியுறுத்துகிறது. ஐந்தாவதாக, தற்கால அரசியலும் தியாகமும் ஒரு எச்சரிக்கை. இன்றைக்கு நாம் பேசுற அரசியல் கணிப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அரசியல் என்ன தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டுவதும் ஏழைகளின் பசியை போக்குவதும் தான். பெருநாள் அன்று கரியை 3 பங்குகளாக பிரிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். ஒன்றாவது, உங்களுக்கு உங்கள் குடும்பம் மகிழ்ச்சிக்கு. இரண்டாவது, உறவினர்களுக்கு உறவை வலுப்படுத்த. மூன்றாவது, ஏழைகளுக்கு. இதுதான் மிக முக்கியம். அந்த ஒரு துண்டு கறிக்காக வருஷம் முழுக்க எத்தனையோ ஏழை தாய்மார்கள் நம் ஊரில் இருக்கின்றார்கள். அவர்களின் கண்ணீரை துடைத்துதான் இந்த குர்பானியின் உண்மையாக நோக்கம். இதுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆடு அறுக்கும் போது உங்களை மனசுல இருக்கிற கர்வமும் ஆணவமும் அங்கே அறுக்க வேண்டும். இதுதான் நிஜமான தியாகம். ஆறாவதாக, சஹாபாக்கள் தியாகமும் எதிர்பார்ப்பும் நாம் கவனிக்க வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்தில் குர்பானி எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி ஆடம்பரமான வீடுகள் இல்லை, வசதிகள் இல்லை, பொருளாதாரம் இல்லை. ஆனால்
அழகான ஈமான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுக்க சொன்னபோது தளராமல் தன் கையில் இருந்ததை அள்ளி கொடுத்தாங்க. அவங்க ஒரு ஆட்டை அறுக்கும்போது இது வெறும் இறைச்சியாக நினைக்கவில்லை, ஒரு கறியாக நினைக்கவில்லை. யா அல்லாஹ், என் உயிரை நீ கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன், அந்த உணர்வோடு கத்தியை பிடிச்சாங்க. அந்த தெளிவு இன்னைக்கு நம்ம கிட்ட எத்தனை பேர்கிட்ட இருக்கு என்பது தெரியாது. ஏழாவதாக குர்பானின் சட்ட நுணுக்கங்கள், சட்டங்களை இன்னைக்கு ஆழமா புரிஞ்சுக்கணும். குர்பானி கொடுக்கிறவங்க துல்ஹஜ் பிறை பார்த்தாலே அன்றையில இருந்து நெக வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு போக முடியாதவர்கள் கூட ஹஜ்ஜுக்கு போன ஒரு ஹாஜியோட உணர்வை அடைவதற்காக தான் அதுபோல ஒரு மாடு அல்லது ஒட்டகம், மாடு 7 பேர் வரைக்கும் பங்கு சேரலாம். ஆனால் அந்த 7 பேருடைய எண்ணமும் நீயத் சுத்தமா இருக்க வேண்டும். ஒருத்தர் நீயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஒருத்தவர் கறிக்காகவும் மற்றவங்க அல்லாஹ்வுக்காகவும் சேர்ந்தா அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. எட்டாவதாக தக்குவா, உள்ளத்தின் தூய்மை. அல்லாஹு இஸ்ஸத்து சுப்ஹானஹு வ தஆலா 22வது அத்தியாயம் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அதன் இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹுவை அடைவதில்லை, மாறாக உங்களிடமுள்ள தக்குவா இறையச்சம் தான் அவனை அடைகிறது. மனுஷங்களுக்கு பயந்துகிட்டோ பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பானோ என்பதற்காக குர்பானி கொடுக்காதீங்க. அது வெறும் கறி விருந்துதான். நீங்க அறுக்கிற அந்த ஆடு நாளைக்கு கியாமத் நாள்ல உங்களை பத்தி சாட்சி சொல்லும். கண்டிப்பாக, யா அல்லாஹ், இவன் எங்களுக்காக இல்லை, அவனுடைய பொருளாதாரத்துக்காக அவனை யாராவது ஏதாவது சொல்வார்களோ என்பதற்காக தான் அவன் ஆட்டை அறுத்து பலியிட்டான் என்பதாக நாளை மறுமை நாளில் மலக்குமார்கள் அவருக்கு பதிலளிப்பார்கள். 9வதாக ஏழைகளின் உரிமை. குர்பானியின் ஒரு பெரிய சமூக நீதி இருக்கின்றது. வருஷம் முழுக்க கறி வாங்க வசதி இல்லாத ஒரு ஏழை தொழிலாளி உங்க வீட்டில் இருந்து வர்ற அந்த கறிக்காகத்தான் காத்து கொண்டு இருப்பார். அந்த கறி சாப்பிடும் போது அவருடைய மனசு குளிர்ந்து அவருடைய வாயிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர் சொல்லுவார். இது மக்களுக்கு பங்களிப்பு, மனிதர்களுக்கு நன்மைகளாகவும் இருக்கின்றது. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதற்காக குர்பானி கொடுக்கின்றோம்? குர்பானியில் என்ன இருக்கின்றது? குர்பானி என்றால் என்ன என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக வலியுறுத்துகின்றார்கள். சஹாபாக்களுடைய வரலாற்றும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. மனிதர்களுக்காக நாம் குர்பானி கொடுக்க வேண்டாம். அல்லாஹுவை நம்பி அல்லாஹ்விற்காக குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கும் முழு சமுதாயத்துக்கும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வரக்கூடிய பெருநாளை முன்னிட்டு குர்பானி கொடுக்கின்றவர்கள் நாம் முடிகளையோ நெகங்களையோ வெட்ட வேண்டாம் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. நம்மளுடைய தவறுகளை அல்லாஹ் முழுமையாக மன்னிப்பானாக. நம்மளுடைய செய்த குற்றங்களை தவறுகளை அல்லாஹ் முழுமையாக மறைத்து மன்னிப்பானாக. நாம் கொடுக்கக்கூடிய குர்பானை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. ஏழை எளிய மக்களுக்கு பொருளாதார ரீதியாக இந்த குர்பானி ரீதியாக மக்களுக்கு அதிகமாக வழங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.